ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் ரீசெண்டாக அங்க பிரதட்சணம் செய்துட்டு திருப்பதி பெருமாளை 3 நிமிஷம் நின்று பொறுமையாக தரிசனம் செய்துட்டு இருந்தேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து நிறைய லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் திருமலையில் அங்க பிரதட்சணம் செய்யணும்னு விருப்பப்பட்டால் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். அங்க பிரதட்சணம் டிக்கெட் ஆன்லைனில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஃப்ரீ தான். 3 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக நம்ம புக் பண்ணிக்கணும். ஒரு மாதமும் 23ஆம் தேதி காலையில் 10 மணி போல் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு லாகின்ல ஒருத்தருக்கு இல்லை மேக்ஸிமம் 2 பேருக்கு நம்ம புக் பண்ணிக்கலாம். அந்த 2 பேருமே அங்க பிரதட்சணம் செய்கிறவங்களா இருக்கணும். அண்ட் 2 பேராக புக் பண்ணாதான் அக்காமடேஷனுக்கும் நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கிறதுக்கு எலிஜிபிளாக இருப்போம். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவையில்லை. ஒரு மாதமும் டிக்கெட் டிடிடியில் ரிலீஸ் பண்ணுறப்பவும் எப்படி அங்க பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோட கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லா பாசிபிள் இன்ஃபர்மேஷனும் ரெகுலராக நம்ம சேனலில் ஷேர் பண்ணிகிட்டே வரேன். செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 90 டேஸ் கேப் மட்டும் மிஸ் பண்ணாமல் முடிஞ்ச உடனே டேட் சூஸ் பண்ணி இப்போல்லாம் புக் பண்ணிக்கிறது. ஆன்லைனில் 100 ரூமோட அந்த மாதிரி டிக்கெட் அட்வான்ஸாக புக் பண்ணிக்கிட்டு கிளம்புறதுக்கு நாள் வந்தே பாரத்தில் டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருந்தது. ஸோ சென்னை சென்ட்ரலில் 2A பிளாட்ஃபார்ம்லேருந்து காலையில் 5:30 மணிக்கு கிளம்பும் வந்தே பாரத். ஒருத்தருக்கு 534 ரூபா. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். போய் ரீச் ஆகிறதே நமக்கு தெரியாது. ரேணுகுண்டா வழியாக அது விஜயவாடாவுக்கு போகிற ட்ரெயின். ரேணுகுண்டாவுக்கு காலையில் 7:15 ரீச் ஆகிடும். ரேணுகுண்டாலேருந்து திருச்சானூருக்கு போகிறதுக்கு டைரக்ட் பஸ் ஃபெசிலிட்டி கிடையாது. ஒன்று நம்ம திருப்பதிக்கு போகணும். ஸ்டாண்டர்டானா 220 ரூபாலேருந்து 250 ரூபா கேட்பாங்க. ஷேரிங்கில் ஆள் கிடைச்சா எவ்வளோ பேர் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோமோ அதை பொறுத்து 50 ரூபா இல்லை 60 ரூபா கேட்பாங்க திருச்சானூருக்கு போகிறதுக்கு. நான் ஊபர் புக் பண்ணிக்கிட்டேன். 160 ரூபா காமிச்சது. திருச்சானூர் கோயிலுக்கு ரீச் ஆனோன்னே கேட் நம்பர் 3 கிட்ட இருக்கிற ப்ரைவேட் கல்யாண மண்டபத்தில் 2 மணி நேரத்துக்கு 30 ரூபாயில் லாக்கர் எடுத்து திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு திருச்சானூர் கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சனதி தெரு, அங்கே உமாசங்கர் டிஃபன் ஷாப். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அங்கே முடிச்சுட்டு ஆஃப்லைன் கவுண்டரில் கல்யாணோத்சவம் சேவா டிக்கெட் வாங்கிட்டு அட்டன் பண்ணோம். உங்ககிட்ட கூட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தேன். லக்கேஜ் எடுத்துகிட்டு மத்தியானம் லஞ்சு PS4 சாப்பிட்லான்னு ஆட்டோ 80 ரூபா கேட்டாங்க. போய் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு எகெயின் ஒரு 80 ரூபா கேட்டாங்க. திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் திருமல்லா மெயின் பஸ் ஸ்டேஷன் போகிற பஸ்ஸாக பார்த்து ஏறிக்கிட்டு ரீச் ஆகிட்டோம். திருமல்லா மெயின் பஸ் ஸ்டேஷனில் இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து நடந்து CRO ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கு வந்து ரூம் ஸ்கேன் செய்துட்டு ஆஃப்லைன் டிப்போட கவுண்ட்டு ஒரு சேவாக்கும் பார்த்தா ரொம்ப கம்மியாக இருந்தது. சரி டிப்புக்கு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு உடனே க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். 1.25 மணி நேரம் ஆச்சு டிப்பு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. திருப்பாவட சேவா 25 கவுண்ட்டு. அதில் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா கம்மியாக தான் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்ததுன்ட்டு அதில் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்னு போனோம். பட் கவுண்ட்டுக்கிட்ட போகிறப்போ அர்ச்சனை சேவாவோட கவுண்ட்டு ரொம்ப கம்மியாக இருந்தது. அதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துட்டு ரூம் எடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மலையப்ப சுவாமியை பார்க்கறதுக்காக மாட வீதிக்கு போயிட்டோம். சாசர தீபாலங்கார சேவாவில் அவரை தரிசனம் செய்துட்டு மாட வீதி உலா அவர் வர்றப்போ கூடவே கொஞ்சம் தூரம் வரைக்கும் வந்துட்டு அப்படியே உட்காந்துருந்தோம். புஷ்கரணி தீர்த்தத்தில் 6:15 மணி இருக்கும். அப்போ தான் SMS வந்தது, ரெக்ரெட்டுன்னு. திருப்பாவட சேவாவே போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆச்சு. மாட வீதியில் இருக்கக்கூடிய மற்ற கோயில்களுக்கெல்லாம் தரிசனம் செய்துட்டு வராக சுவாமி சேவிக்கலாம் போனால் ஒரு ஹெவி க்ரௌட் இருந்தது. 1.5 மணி நேரம் ஆகும் போல இருக்குது தரிசனம் பார்க்குறதுக்கே. டயர்டாக இருந்ததுனால வெளியிலே இருந்து தரிசனம் செய்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம். அங்க பிரதட்சணம் டிக்கெட் நம்ம என்றைக்கு புக் பண்ணியிருக்கோமோ அன்றைக்கு காலையில் 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. ஈரத்துணியில் தான் நம்ம போகணும். ஸோ குளிச்சுட்டு மொபைல் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு தரிசன டிக்கெட், ஆதார் கார்டு, கொஞ்சம் காசு மட்டும் எடுத்துக்கிட்டு புஷ்கரணி தீர்த்தத்துக்கிட்ட போனோம். சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வருவோம்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கேட் வழியாக தான் அங்க பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு புனித நீராடல் செய்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நான் மொபைல்லாம் எடுத்துகிட்டு போகல. அங்கே ஸ்டாஃப் இருந்தாங்க கேட் லாக் பண்ணி. அங்க பிரதட்சணம் டிக்கெட் அப்படின்னு சொன்னோம். ஓப்பன் பண்ணாங்க. படிகள் இறங்கி புஷ்கரணி தீர்த்தத்தில் புனித நீராடல் செய்து ஃபுல்லாக நனைஞ்சிட்டு ஆதிசங்கரர் இருப்பார், ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கரன்னு அவருக்கு சேவிச்சுட்டு அங்கேருந்து வராக சுவாமி பெருமாளோட விமானத்தை சேவிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்தோன்னே மறுபடியும் இம்மிடியேட்டாக லாக் பண்ணிட்டாங்க. சுபதம் என்ட்ரி வழியாக போய் ரைட் சைடில் திரும்பி வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் 1 இருக்கும். அங்கே தான் ஃபஸ்ட்டு போய் கேட்டோம், அங்கே பிரதட்சணத்துக்கு இந்த சைடை அலோவ் பண்ணுவீங்களான்ட்டு. அலோவ் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. எம்டி ஸ்டமக்கில் நான் எப்பொழுதும் செய்ய மாட்டேன். ஸோ பக்கத்தில் இருக்கிற டீ ஷாப்பில் சாப்பிட்டுட்டு க்யூவில் ஜாயின் பண்ணுறப்போ
1:50 இருக்கும். ஃபிசிக்கல் செக்கிங், டிக்கெட் ஸ்கேனிங் எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போனோன்னே ஜென்ஸுக்கு தனியாக கம்பார்ட்மெண்ட்லேயும் லேடிஸ்க்கு தனியாக கம்பார்ட்மெண்ட்லேயும் உட்கார வச்சாங்க. நல்லா ஃபேனு சூப்பராக காற்று வந்தது. அங்கேயே தலையை காய வச்சுட்டு இரும்பு கேட்லாம் நிறைய இடங்களில் ஸ்டீல் கேட்டாக மாற்றிருக்காங்க. அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே 3 மாதம் ஆச்சுல அங்கே பிரதட்சணம் செய்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். 2:50 இருக்கும் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுறப்போ பேக் செக்கிங் எல்லாம் முடித்து அந்த எலிஃபேண்ட் பிரிட்ஜு மாடவீதி கிராஸ் பண்ணி போவோம்ல, சிங்கிள் லைனில் செம்ம ஹாப்பியாக இருக்கும். யாருமே இல்லாதப்போ நம்ம மட்டும் போகிறது. அண்ட் எப்போ போகும்போதும் சுபதம் என்ட்ரிக்கிட்ட தாயம் விளையாடுற ஹாத்திராம் பாபாஜியோட பெருமாள் இருப்பார். அவரை சேவிச்சு போகும்போது தான் மாட வீதியில் சில லேடிஸ் அங்க பிரதட்சணம் செய்துக்கிட்டே இருந்தாங்க. ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ண வச்சு, மீன்ஸ் ரொம்ப கம்மி நிமிஷம் தான் வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறமா மூவ் பண்ணோம். பட் மகாத்வாரம் போகிறதுக்கு அப்போவே சுப்பிரபாதம் விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 3 மணி ஆயிடுச்சு. மகாத்வாரம் தாண்டி உள்ளே போகிறப்போ சங்கநிதி இந்த டைமில் போனால் தான் ஃப்ரீயாக தொட்டு சேவிக்க முடியும்னு குனிஞ்சு கும்பிட்டுட்டு மேலே குமிழ், அவங்கள தாண்டி உள்ளே போகிறப்ப கொடிமரம், ரைட் சைடில் க்ஷேத்திரபாலகர், அவங்கள மானசீகமாக சேவிச்சுட்டு வெள்ளி கதவுகள் கடக்கிறப்போ கதவுகளில் உலகளந்த பெருமாளும் கஜேந்திர மோட்சம் சேவிச்சுட்டு அடுத்து உள்ளே ஜஸ்ட் என்டர் ஆனே லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா சேவாக்ஸ் உள்ளடங்கின மாதிரி நிற்பாங்க நம்மளெல்லாம் போக சொல்லிவிட்டு. பட் அந்த டைமில் இல்லை. நம்மளும் சிங்கிள் லைனில் போனதுனால ஃப்ரீயாக இருந்தது அந்த பிளேஸ். அங்கே உள்ள வாசலில் பார்த்த மாதிரி குட்டி கிருஷ்ணர் செதுக்கியிருப்பாங்க. அவரை தொட்டு சேவிச்சுட்டு எதிர்த்தாப்பில் ரெங்கநாதர், வரதராஜ பெருமாள் சன்னதிக்கு பேக் சைடாக தான் க்யூ மூவ் ஆச்சு. 3:05 இருக்கும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. சுப்பிரபாதம் சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாம் பங்காரு வாக்கிலுக்கு வெளியிலேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கரெக்டாக 3:05க்கு பங்காரு வாக்கிலே பார்த்த மாதிரி கீழே நமஸ்காரம் செய்கிறப்போ சுப்பிரபாதம் விண்ணப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க மைக்கில். கிட்ட இவங்கெல்லாம் போய் சாமி பார்ப்பாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீலோட கோவிந்த நாமம் சொல்லிக்கிட்டே அங்க பிரதட்சணம் செய்து முடிக்கிறப்போ மணி 3:11. மறுபடியும் போய் விமான வெங்கடேஸ்வரரை சேவிச்சுட்டு, ஆக்சுவலாக அந்த டைமில் சேவத்தில் செதுக்கியிருப்பாங்க ராமானுஜர், ரொம்ப பளிச்சுன்னு தெரிஞ்சார். சன்னதி ராமானுஜர், யோக நரசிம்மெல்லாம் தூரமாக இருந்து சேவிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு. லட்டு கவுண்டர் வழியாக வந்து கொடிமரத்துக்கு லெஃப்ட் சைடில் மறுபடியும் வெயிட் பண்ண சொன்னாங்க. ஜென்ஸ் அதுக்கப்புறம் தான் அங்கே பிரதட்சணம் செய்வாங்க. அவங்க வந்து ரெங்கநாயக்குல மண்டபம் சுற்றி வந்து கொஞ்சம் தள்ளி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. துலாபாரம் கொடுக்குற இடத்துக்கு பேக் சைடில் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும். அங்கே தான் உட்காந்துருந்த ஒரு மாதிரியாக இருந்தது. அப்படியே மேலே கோபுரத்தை பார்த்தா லக்ஷ்மி ஹேக்ரேவர் சிற்பங்கள்லாம் இருந்தது. அவங்களெல்லாம் ப்ரே பண்ணிக்கிட்டே உட்காந்துருந்தேன். ஒரு சிஸ்டருக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு. பட் அவங்க ஹஸ்பண்டாக பேரண்ட்டான்னு தெரில, அங்கே தான் இருந்தாங்க. அவங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க, அப்படியே ரப் பண்ணி அவங்கள தான் தரிசனத்துக்கும் ஃபஸ்ட்டு அனுமதித்தாங்க. 3:48 இருக்கும். அன்னைக்கு பெருமாளுக்கு சாத்தக்கூடிய பெரிய மாலை, தோமாலை கூடை மேலே வச்சு ஏகாங்கி அவங்க கொடிமரத்தை பிரதட்சணமாக எடுத்துகிட்டு வந்து உள்ளே போனாங்க. ஜென்ரலாக அவங்க போன அப்புறம் தான் நம்மளை விடுவாங்க. பட் அன்னைக்கு அவங்க அப்படி போகிறதுக்குள்ளாரியே எங்களை விட்டுட்டாங்களா இல்லை எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க போயிட்டாங்களான்னு தெரியல. பட் பின்னாடியே போயிட்டோம். ஸோ பங்காரு வாக்கிலிக்கிட்ட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மிடில் க்யூவில் செகண்டாக நின்றுட்டு இருந்தேன். 10 சாண்டிலியர் விளக்கும் பளிச்சுன்னு எரிய பங்காரு வாக்கிலேயே பளிச்சுன்னு இருந்தது. அந்த தோமாலை கூட எடுத்துகிட்டு கருடாழ்வார்கிட்ட போய் என்ன செஞ்சாங்கன்னு தெரில. அங்கே போயிட்டு தான் அதுக்கப்புறமா ஜெயன் விஜயன் தாண்டி உள்ளே போகிறாங்க ஏகாங்கி மாலை எடுத்துக்கிட்டு. ஜென்ரலாக நம்ம போகிறப்ப தோமாலை டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. பட் அன்னைக்கு அப்போ தான் அவங்கெல்லாம் உள்ளே போகிறாங்க. அவங்க உள்ளே போகிறாங்க, எங்களையும் அலோவ் பண்ணிட்டாங்க. பங்காரு வாக்கிலில் மிடில் தான் நின்றுட்டு இருந்தேன். 3:50 திரை போட்டிருந்தது. ஸோ அந்த டைமில் மேலே தசாவதாரங்கள், ஏன்னா லைட் எரிஞ்சதுனால பளிச்சுன்னு தெரிஞ்சாங்க. கருடாழ்வார், லெஃப்ட் சைட் தூணில் வராசாமி தாயார், ரைட் சைட் தூணில் நரசிம்மர் இருக்காங்க. மேலே விலை தோரணங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கட்டியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தெய்வங்களெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறாங்க. கோவிந்தன் ஃபஸ்ட்டு மார்பு வரைக்கும் தான் தெரிகிறார். திருநாமம் பளிச்சுன்னு பெருசாக, சங்கு சக்கரம் தாயார், இந்த பைசப்ஸ் அப்படிம்பாங்கள்ல கைப்பகுதி, தங்க கவசம் சாத்தி பளிச்சுன்னு தெரியுது. ஆக்சுவலாக தோமாலா டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாம் அப்போ தான் மெல்ல போய் உட்காரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதனால எங்களுக்கு பெருமாள் பாதி தான் தெரிஞ்சார். இருந்தாலும் ஒரு நிமிஷம் நல்லா ஃபுல்லாக பார்த்துட்டோம், தரிசனம் செய்துட்டோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அழகில்லை நிறையமென்ன அலமேல் மங்கை உரை மார்பா, அந்த பாசுரமெல்லாம் சொல்லிக்கிட்டே வெயிட் பண்ணுறப்போ மணி 3:51. சரி ஓப்பன் பண்ணி போக சொல்லிவிடுவாங்க அப்படின்னு பார்த்தா another 1 minute. ஏன்னா அவங்கெல்லாம் உட்காரத்துக்கு ஒரு 2 minutes எடுத்துக்கிட்டாங்க.
அதனாலேயோ என்னவோ அடுத்த ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டு இருந்தோம். செம்ம ஹாப்பியாகிடுச்சு. உள்ளே ராமர் இருக்காங்க, கிருஷ்ணர் இருக்காங்க, ஜெயஸ்ரீ கிருஷ்ணா ஜெயஸ்ரீராம்லாம் சொல்லிட்டு கோலாப்பூருக்கு என்னை கூட்டிகிட்டு போய் தரிசனம் செய்ய வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மணி 3:52 முடிஞ்சிருச்சு. தோமால டிக்கெட் ஹோல்டர்ஸும் கீழே உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வஸ்திரம் கிளியராக தெரிஞ்சது. நல்ல ஒரு ராணி பிங்க்கு மிக்சடு மெரூன் இருந்தால் எப்படி ஒரு கலர் இருக்குமோ அந்த கலரில் வஸ்திரத்தில் பெருமாள் தெரிஞ்சார். கிட்டத்தட்ட 3 நிமிஷம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் சேவாக்ஸை போதும் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே முன்னாடி போகும்போதே இழுக்கிறதுக்கு தான் வந்தாங்க. அப்புறமா இல்லை நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை பார்த்து சேவிச்சுக்கிட்டே வெளியில் வந்தோன்னே வரதராஜ பெருமாளை தரிசனம் செய்துட்டு அந்த டைமில் வகுளமாதா சன்னதிக்கிட்ட ஒருத்தரும் இல்லை. சரி ஃப்ரீயாக இருக்கும்போதே உள்ளே போய் சேவிச்சுட்டு வந்துடலான்ட்டு போனால் வகுளமாதா மஞ்சள் கலர் வஸ்திரத்தில் ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவங்கள பார்த்து தரிசனம் செய்துட்டு தங்க கிணறுக்கிட்ட இருந்து வைகுண்ட ஏகாதசிக்கு எப்படியாவது என்னை உள்ளே விட்டுரு சாமி அப்படின்னு ப்ரே பண்ணிக்கிட்டே அங்கூர் அர்ப்பண மண்டபத்தில் அங்கத்தன், சுக்ரீவன், ஆதிசேஷன், கருடாழ்வார், ஹனுமன்லாம் இருப்பாங்க. அங்கே காலையில் செய்ய வேண்டிய கைங்கரியங்கள்லாம் செய்திருந்தாங்க. அதாவது தங்க கிணறுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் மார்னிங் கைங்கரியம்லாம் அந்த சன்னதியில் செய்துகிட்டே இருந்தாங்க. கதவடைச்சி தான் செய்தாங்க. இருந்தாலும் ஓப்பன் பண்ணுறப்ப அப்பப்போ தெரியும்ல, அதை பார்த்துட்டு அந்த டைமில் தீர்த்தம் சடாரி கொடுக்க மாட்டாங்க. அப்படியே பிரகாரம் சுற்றி வர்றப்போ அகெயின் செவத்தில் இருக்கிற ராமானுஜர் அவரை தொட்டு நமஸ்காரம் செய்து சேவிச்சுட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் அவர்கிட்டே இருந்து ஸ்ரீமதி ராமானுஜாய சொல்லிக்கிட்டே அகெயின் படி ஏறி விமான வெங்கடேஸ்வர பெருமாளுக்காக எல்லாருக்கும் ப்ரே பண்ணிவிட்டு சன்னதி ராமானுஜர் கொஞ்சம் தூரமாக தான் இருந்து மூலவர் உற்சவர் ராமானுஜாய வித்மகி தத்வார்த்ததாய் தீமகி தன்னோ லக்ஷ்மண முனி பிரஜது அந்த இடத்துல இருந்து தான் பெருமாள் ராமானுஜர் என்னென்ன கைங்கரியங்கள்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னதாக சொல்லுவாங்க. ஸோ அந்த மண்டபத்தை தொட்டு ராமானுஜரை மனசில் நினச்சி சேவிச்சுட்டு யோக நரசிம்மர் தூரமாக அவர் திருமுகமும் திருநாமமும் தெரிஞ்சது. அவருக்குண்டான ஸ்லோகங்கள்லாம் சொல்லிவிட்டு பொறுமையாக தான் வெளியில் வந்தேன். அதுக்கப்புறம் ஜென்ஸ் எல்லாம் அங்கே பிரதட்சணம் செய்துட்டு வந்தாங்க. குட்டி லட்டு பிரசாதம் வாங்கிட்டு வெளியில் வர்றப்போ மேலத்தாளங்கள் சத்தம் கேட்டுச்சு. மேபி ஆகாஷகங்கை தீர்த்தம் உள்ளே போயிருக்கும்னு நினைக்கிறேன். 4:10 இருக்கும். திருப்பாவை விண்ணப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதை கேட்டுக்கிட்டே வெளியில் வந்தாச்சு. கொஞ்சம் நேரம் புஷ்கரணி தீர்த்தத்தில் இருந்துக்கிட்டு விஸ்வரூப தரிசனத்தில் வராக சுவாமியை பார்க்கலான்ட்டு மார்னிங் டைமில் போனோம் அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கும். ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது. குழந்தைங்கள அங்கே பிரதர்ஷனத்துக்கு நம்ம கூட அழைச்சிட்டு போகலாமான்னு கேட்குறீங்க. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கள அனுமதிப்பாங்க. ஸ்கூல் போகிற குழந்தையா இருந்தால் இதுக்கும் ஆதார் வச்சுக்கோங்க. அந்த குழந்தையும் ஈரத்துணியில் தான் வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ரூல்ஸ் குழந்தைங்களுக்கு இல்லை. மார்னிங் அங்க பிரதட்சணம் சுப்பிரபாதம் கேட்டுக்கிட்டே செய்கிறதா இருக்கட்டும், ஒரு 20 மினிட்ஸ் போல் நம்ம உட்காந்துருப்போம் கோயில் உள்ள. அந்த மொமெண்ட்ஸாக இருக்கட்டும், பெருமாளை பிரம்ம முகூர்த்தத்தில் தரிசனம் செய்கிறதா இருக்கட்டும். ஆக்சுவலாக மற்ற நேரம் தரிசனம் செய்கிறப்ப விட இந்த அங்க பிரதட்சணத்தப்போ பார்த்திங்கன்னா அவர் அந்த மூலஸ்தானம் நிறைஞ்சு ஃபுல்லாக இருப்பார். என்ன இன்னும் பிடிச்சி தள்ளாமல் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த 3 நிமிஷம் இருந்தது. ஏன்னா 3 நிமிஷங்கிறது பெரிய விஷயமா இருந்தது அந்த இடத்துல இருந்து பெருமாளை சேவிச்சது. அடுத்து சர்வதர்ஷனம் டிவோட்டிஸும் வந்துடுவாங்க. சரி வெளியில் வரத்துக்கு ரொம்ப க்ரௌட் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும் மார்னிங் டைம் அங்கே பிரதட்சணம் செய்துட்டு பெருமாளை தரிசனம் செய்கிறது. நீங்கள் செய்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ட்ரை பண்ணுங்கள் ஆன்லைனில். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். திருமலையில் அங்கே பிரதட்சணம் எப்படி செய்கிறதுங்கிறது பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.